தும்மல் வந்தால் அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அதே சமயத்தில் கொட்டாவி வந்தால் அது அல்லாஹுக்கு பிடிக்காது. ஏனென்று சொன்னால், கொட்டாவி ஷைத்தானின் புறத்திலிருந்து வருகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த தும்மல் வருகிறது என்பதாக அவர் சொன்னால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது, புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதருக்கு தும்மல் வருது அப்படின்னு சொன்னா, அச்சு அப்படின்னு தும்பிட்டாருன்னா உடனே அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். எப்படிங்க? அச் அப்படின்னு தும்புறாருன்னா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் சொல்லும் பொழுது பக்கத்தில் யாராவது அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை கேட்ட உடனே யர்ஹமுகல்லாஹ் என்ற வார்த்தை சொல்ல வேண்டும். அதாவது நான் தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்லணும். என்னுடைய இந்த அல்ஹம்துலில்லாஹ்னுடைய வார்த்தை கேட்டதற்கு பிறகு பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் யர்ஹமுகல்லாஹ் என்பதான் சொல்ல வேண்டும். இதே மாதிரி அவர்கள் யர்ஹமுகல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு நான் என்ன சொல்ல வேண்டும்? நான் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும் என்ற இந்த துஆவை சொல்ல வேண்டும். எனவே இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய தும்மலாக இருக்கிறது.